ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் டே vlog தான். ஸோ அன்றைக்கி என்னன்னு தெரில, ஒரு மாதிரி மில்க் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டெம்டேஷன். ஸோ அதனாலே போயிட்டு ஒரு மில்க் பேக்கெட் வாங்கிட்டு வந்து நம்ம டேவை வந்து ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் யூஸ்வலாக ஜிஞ்சர் ஆட் பண்ணி குடிப்பேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக ஒரு ஸ்ட்ராங் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் இங்கே பெங்களூரில் இருக்க கிளைமேட்டுக்கு அப்படியே மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டும் கூட. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே இங்கே வந்துட்டு என்னென்னா, பெங்களூரில் ஒரு 250 ml பேக்கெட்லாம் கிடைக்காது, மில்க் பேக்கெட். அது வந்து ரொம்ப ரேர். ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்னா 1/2 லிட்டர் தான் வாங்கணும். ஸோ எங்களுக்கு 1/2 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா ஒன் டேக்கு வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் வந்து டீ ஆர் காஃபி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குவான்டிட்டியில் தான் போட்டுட்ருப்போம். அப்படியே டீ குடித்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பிளான் பண்ணியாச்சு. ஸோ பொங்கலுக்காக வந்துட்டு ரைஸ் அண்ட் டால் வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஸோ பொங்கல் செஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். சரி, அதனால் பொங்கல் அண்ட் சாம்பாரோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சாம்பாருக்கும் வந்துட்டு நான் தால், உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள், சில்லி பவுடர் அது எல்லாமே போட்டு ஒரு விசில் தான் நான் விடுவேன். ஸோ அந்த மாதிரி பருப்பு வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெஜ்ஜஸ் ஆட் பண்ணி யூஸ்வலாக செய்கிற சாம்பார் தான். நான் ஆக்சுவலி சாம்பாருக்கு இல்லை எதுக்குமே வந்துட்டு புளி ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்காது. பட் சாம்பாருக்கு வந்துட்டு கொஞ்சமாவது புளி ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைனா வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கும் அதுக்கும் அவ்வளோவா சூட் ஆகிற மாதிரி எனக்கு தோணாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போது வெஜ்ஜஸ் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஒரு 1 விசில் விட்டதுனால வந்து கொஞ்சம் பருப்பு உடையாமல் அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் அந்த காய் கூட நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணுறப்ப வந்து அந்த பருப்பு வந்து ரொம்ப கரைஞ்சி போகாமல் எல்லாமே வந்து ஒரே லெவலில் குக் ஆகிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்ந்து குக் ஆகிறதுனால அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். சாம்பாரில் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு கொத்தமல்லி, சீரகம், பெப்பர், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அது பொங்கலுக்கு எனக்கு எவ்வளோ சூட்டபுளாக இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் நான் அது வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியாச்சு. இன்கேஸ் வந்து ரைஸுக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணால் கொஞ்சம் சாம்பார் எப்பவும் விட கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பொங்கலுக்கு வந்துட்டு தால் அண்ட் பொங்கல் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இது கூட வந்துட்டு சால்ட் அப்புறம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் அது 2யுமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ மில்க் எதுக்கு அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா வெந்து வரப்போ நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பொங்கலுக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஏன் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா, யூஸ்வலாக தண்ணி வச்சோம் அப்படின்னாலே வந்து விசில் வரப்போ அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்துட்டு கீழே பொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மில்க் வச்சோம் அப்படின்னா சொல்லவே வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மில்க் அதுக்கப்புறம் கீ இது எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த டேவே வந்துட்டு நமக்கு டைஜஸ்ட் ஆகாமல் மற்ற வேலையும் சாப்பிட முடியாமல் ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் மில்க் அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் அதெல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூள் ஏன் அப்படின்னா எனக்கு அது டேஸ்ட் வந்து ரொம்ப செட் ஆகாது. ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வந்துட்டு லஞ்சுக்கு ஒரு பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஒரு புடலங்காய் தான் எடுத்து அதையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆயில்ஸ் எப்போவுமே டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் ரைஸ் பிரான் ஆயில் இந்த 3மே வந்துட்டு நான் 3யும் கண்டிப்பாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வீக்கெண்ட் அந்த டைம் இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் டைமில் வந்துட்டு இப்படி வருவாங்க. ஸோ அந்த மியூசிக் கேட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மேரேஜ் வீட்டில் இருக்க மாதிரி இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ் மூட் மாதிரி இருக்கும். அதனால் அந்த மியூசிக் கேட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படியே நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு பொங்கல் நமக்கு வெந்து வந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் அந்த கறி லீவ்ஸ் அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கீல ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பொங்கல் வந்து இன்றைக்கி ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதை முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு வெஜிடபிள்ஸுமே வந்து நமக்கு குக் ஆகிடும். நான் யூஸ்வலாக வந்து எந்த பொரியலுக்குமே கோக்னட் வந்துட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஸ்டவ்வில் இருக்கப்பவே அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணிவிட்டு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குவேன். பட் இப்போ என்னென்னா அந்த கோக்னட் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணுறதுனால கொஞ்சம் பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரியல் குக்காகி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா லைட்டாக கோக்னட் வந்து கிரேட் பண்ணிவிட்டு நான் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். ஆக்சுவலி அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த கோக்னட்டோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த டேஸ்ட்டுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பொங்கலும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதையுமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம என்னதான் டயட் ஃபாலோ பண்ணுறோம், இல்லை சாண்ட்விச், ஃப்ரூட் சாலட், வெஜ் சாலட்ன்னு சாப்பிட்டாலுமே கூட இந்த மாதிரி நம்ம ஊர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ஏதோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வருது. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படி ஐடியில் வந்துட்டு ஃபுல் டே நம்ம சிட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸும் வந்து நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கப்போ கொஞ்சம் டயட் ஃபுட் அந்த மாதிரி கொஞ்சம் இது பார்த்து பார்த்து சாப்பிட்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். பட் அதுக்காக அதையே சாப்பிட்டோம் அப்படின்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஆகிடும். அதனால அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். எல்லாமே ஒரு லிமிட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், காய் வந்து நம்ம எப்போவுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது அவ்வளோவா ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குவான்டிட்டியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து காய் கட் பண்ணுறப்போ ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி நீங்கள் அதை குக் பண்ணாதீங்க. அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் நம்ம சீரியலும் பார்த்துட்டு நம்ம டீடாக்ஸ் ட்ரிங்க்கையும் ரெடி பண்ணியாச்சு. மின்ட், தனியா, லெமன்லாம் போட்டுட்டு அதையும் குடிச்சிட்டு நம்ம வீடியோவையும் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.